ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 24 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள். திதி சப்தமி காலை 7:02 மணி வரை, பிறகு அஷ்டமி காலை 4:51 மணி வரை, பின்னர் நவமி. நட்சத்திரம் கார்த்திகை மாலை 3:07 மணி வரை, பிறகு ரோஹிணி. யோகம் மாகேந்திரம் காலை 7:23 மணி வரை, அதன்பின் வைத்ருதி காலை 4:26 மணி வரை, அதன்பின் விஷ்கம்பம். கரணம் வனசை காலை 7:02 மணி வரை, பிறகு பத்ரை மாலை 5:57 மணி வரை, பிறகு பவம் காலை 4:52 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த நாள்ங்கிறதால உங்க உடம்புல ஒரு புது வேகம் பிறக்கும். காலையில எழுந்ததிலிருந்தே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப நாளா தள்ளிப்போன ஒரு முக்கியமான வேலையை இன்னைக்கு தைரியமா முடிச்சு காட்டுவீங்க. நிலம் வீடு சம்பந்தமான சொத்து தகராறுகள் இருந்தா அதுல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா பார்த்தா இன்னைக்கு புது முதலீடுகள் செய்ய ஏத்த நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு சவாலான வேலையை கொடுப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். ஆனா கைக்கு வந்த காசை அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் மேல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். தம்பி அல்லது தங்கை வழியில ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு விவாதம் வந்து போகலாம். ஆனா அது அன்பால சீக்கிரம் சரியாகிடும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வண்டி ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற நாளுங்க. சுக்கிரனோட அருள் இருக்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் லாபத்துல முடியும். ஆடம்பர பொருட்கள் கலைப்பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு மின்னணு சாதனம் அல்லது மொபைல் போனை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பாங்க. புது வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வரலாம். வங்கியில எதிர்பார்த்த கடன் உதவி இன்னைக்கு உங்க கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்ச மதிப்பாங்க. பிள்ளைகளோட திறமைய வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. வீட்டை அழகுபடுத்துறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க பேச்சாற்றலால் பல காரியங்களை சாதிப்பீங்க. ஒரு முக்கியமான பஞ்சாயத்தை நீங்க தலையிட்டு தீர்த்து வைப்பீங்க. தகவல் தொடர்பு மற்றும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும்.
நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய உதவி இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிப்பீங்க. புதுசா ஏதாவது ஒரு கமிஷன் தொழில் அல்லது தரகு தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதை தொடங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கலாம். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு விசேஷமான பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறை காட்டுவாங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். சரியான ஓய்வெடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. சந்திரன் பலமா இருக்கிறதால உங்க கற்பனை திறன் அதிகமாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உணவகத் தொழில் அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைவா தான் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் கூடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பன்னம்பிக்கை கூடுற நாளுங்க. சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. தாராளமா செலவு செய்வீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. பிள்ளைகள் படிப்புல சாதனை படைப்பாங்க. அதை நீங்க கொண்டாடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் தலைவலி வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தொட்டும் நாளுங்க. நேத்திருந்த சந்திராஷ்டம குழப்பங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு பிறக்கும். உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் கூடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். செரிமான பிரச்சனை வராம இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில எழுந்ததுனருந்தே ஒரு சின்ன குழப்பம் மனசுல இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. அவங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம அமைதியா கேட்டுக்கோங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம்தான் பாதுகாப்பு. இறை வழிபாடு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு துணை. சாயங்கால நேரத்துல ஒரு தீபம் ஏத்தி வழிபடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவியும் நாளுங்க. செவ்வாய்க்கிழமை உங்க ராசிக்கு ரொம்பவும் சாதகமா இருக்கு. ரியல் எஸ்டேட் அல்லது போலீஸ் அல்லது இராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேர் புகழ் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டீல் இன்னைக்கு முடிவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான லாபத்தை சந்திப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு இருந்தாலும் அதை சாமர்த்தியமா செஞ்சு முடிப்பீங்க. பழைய கடன்களை வசூலிக்க இன்னைக்கு ஏத்த நாள். பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். சகோதரர்கள் வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாயிருப்பீங்க. பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நாளுங்க. குரு பகவானோட பார்வை இருக்கிறதால நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனை தரும். ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். பணத்தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு அதிகமா இருந்தாலும் அதை சாமர்த்தியமா செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பண வரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. ராத்திரி நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு கல்லாக்கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு அதிகமா இருந்தாலும் சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பண வரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. ராத்திரி நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும்.
மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா இருக்கு. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வித்தைய கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.